இறைவனின் சாந்தியும் சமாதானமும் நம்ம அனைவர் மீதும் நிலவட்டுமாக. அதாவது டெய்லி நம்ம வந்து வீடியோஸ் போடலாம் அப்படின்னு சொல்லி ட்ரை பண்றோம். பட் என்ன ஆகுது அப்படின்னா, இது எதுவுமே ஸ்கிரிப்டட் கிடையாது. அதாவது நான் இப்படி கொடுக்குறேன், நீங்க இப்படி பண்ணுங்க அப்படின்னு சொல்ற எந்த ஒரு விஷயமுமே இங்க ஸ்கிரிப்டட் இல்ல. அதுதான் இங்க பெரிய விஷயம். வீடியோ எடுத்து போடாம இருக்கிறதுக்கு டெய்லி நம்ம போறோம், ஏதாவது ஒரு ஹெல்ப் டெய்லி பேசிஸ்ல பண்ணிக்கிட்டே இருக்கோம். பட் அதெல்லாம் எப்படி நடக்கும்னா, ரொம்ப அது அழகான உணர்வு. அதை வந்து வார்த்தைகளால கூட சொல்ல முடியாது, அவ்வளவு அழகா இருக்கும். உதாரணத்துக்கு சொல்லவா, ஒரு பாட்டி என்கிட்ட வந்து கேக்குறாங்க, எனக்கு பசிக்குது, எனக்கு மக்காச்சோளம் வேணும் அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க. நான் என்ன பண்ணேன், சரி வாங்க பாட்டி மக்காச்சோளம் வாங்கி தரேன் அப்படின்னு சொல்லி மக்காச்சோளக்காரர் கிட்ட சொன்னேன். அவங்க எத்தனை மக்காச்சோளம் கேட்டாலும் கொடுங்க, உங்க கடையில இருக்கிற வேற நிறைய இந்த வேக்கல்ல அந்த மாதிரி ஸ்நாக்ஸ் நிறைய இருக்கு, அதுல எது கேட்டாலுமே நீங்க அவங்களுக்கு கொடுங்க அப்படின்னு நான் சொல்றேன். அவரு அந்த பாட்டி கிட்ட, நான் உனக்கு ஒண்ணுதான் தருவேன், அதுக்கு மேல தரமாட்டேங்கிறப்ப நான் அவரை ஆச்சரியத்தோட பாக்குறேன். அப்ப அவர் சொல்றாரு, அந்த பாட்டி இங்கதாமா ரொம்ப நாளா இருக்காங்க, இந்த இடத்துலதான் இருக்காங்க, அதோ குப்பை தொட்டி தெரியுதாமா, அதுக்கிட்டேதாமா அவங்க எப்பவும் இருப்பாங்க. இங்க ஒரு கடைக்கா போய் ஏதாவது உங்களுக்கு பசிச்சதுன்னா கேட்பாங்க, யாராவது எதையாவது கொடுப்பாங்க, அதை வாங்கி அந்த பாட்டி சாப்பிட்டுக்குவாங்கம்மா அப்படின்னு சொல்லி அவர் என்கிட்ட சொன்னாரு. அவர் சொல்லி முடிக்கல, இந்த பாட்டி 2 கான்ல ஒரு கானை சாப்பிட்டுட்டு ஒரு கானை கவர்ல வச்சுக்கிட்டாங்க, ஸ்வீட் கானை. அப்படியே அவங்க சுத்தி வராங்க. ஒரு கடையில அந்த பாட்டியை கூப்பிட்டு வாழைப்பழம், வாழைக்காய் வாங்கி வச்சிருக்காங்க காய்கறி கடையில. அது பழமா மாறிடுச்சு. சோ அவங்க வயசான பாட்டின்னு சொல்ல முடியாது, கம்மி ஏஜ்னு சொல்ல முடியாது, ஒரு மிட் ஏஜ்ல அவங்க இருக்காங்க. அவங்க என்ன பண்றாங்கன்னா, அந்த வாழைப்பழத்தை வாங்கிட்டு வந்து அங்க எப்போதும் உட்கார்ற குப்பை தொட்டி கிட்ட உட்கார்றாங்க. அங்க ஒரு மாடு வருது, அத கிட்ட அவங்க சொல்றாங்க, எனக்கு சாப்பிட கான் இருக்கு, நான் இதை சாப்பிடுறேன், இந்த வாழைப்பழத்தை நீ சாப்பிடு அப்படின்ட்டு. அதாவது அடுத்த வேலைக்கு அவங்களுக்கு வேணும்னு தெரியும், தெரியாம கிடையாது அவங்க. பட் அவங்க என்ன பண்றாங்கன்னா, அத அந்த மாடுக்கு குடுக்குறாங்க, நீயும் இந்த மாதிரிதானே இங்க சுத்துற அப்படின்னு சொல்லி. சோ இதெல்லாம் வந்து வார்த்தைகளால சொல்ல முடியாத விஷயங்கள். இப்போ நீங்க ஷார்ட் பிலிம் எல்லாம் பாத்திருப்பீங்க, நீங்க உங்களோட யூடியூப் உட்காந்து ஸ்க்ரோல் பண்ணிட்டு இருக்கும் போது பாத்திருப்பீங்க. இந்த குழந்தைங்க எல்லாம் வந்து அந்த முட்டாய் கடையை சுத்தி சுத்தி வரும், அந்த கடை வாசல்ல நின்று ஏக்கமா பார்க்கும், அந்த மாதிரி விஷயங்கள்லாம் நீங்க பாத்திருப்பீங்க. லைக் அதே மாதிரி விஷயங்கள்லாம் நடக்குது. எப்படின்னா, நாங்க கார்ல போறோம், என்னோட சின்னவளை மட்டும் கூப்பிட்டுட்டு நான் போறேன். அப்போ அந்த இடத்துல என்ன ஆகுது, ஒரு குழந்தை அந்த ப்ரௌனி கடைய சுத்தி சுத்தி வரான். ரோட்ல வந்து இப்போ நிறைய பேர் வந்து ரோட்லயே எல்லாமே அவங்க ஹேண்ட்மேட் ப்ராடக்ட்ஸ் எல்லாம் விற்க ஆரம்பிச்சிட்டாங்க இல்லையா. மோமோஸ் கடை இருக்கு, ப்ரௌனி கடை இருக்கு. அப்போ அந்த பையன் அந்த ப்ரௌனி கடையை சுத்தி சுத்தி வரான். ஆனா இது எவ்வளோண்ணே, இது எவ்வளோண்ணே அப்படின்னு திரும்ப திரும்ப கேட்கறான். அப்போ அவர் சொல்றாரு, தம்பி இது 60 ரூபாய்ப்பா ஒரு பீஸ் அப்படிங்கிறாப்ல. அந்த பையன் சொல்றான், என்கிட்ட 20 ரூபாய் தான் இருக்கு, நான் என்ன பண்ணட்டும் அப்படின்னு கேட்கறான். நிஜமா சொல்றேன், அதெல்லாம் ஒரு உணர்ச்சி பூர்வமான விஷயம். அதை வந்து வீடியோ எல்லாம் எடுக்க முடியாதுங்க, கண்டிப்பா மைண்ட்ல அதெல்லாம் ஓடாதுங்க. ஐயோ பாவம், எனக்கு தோணுது, நம்ம பெரிய பிள்ளைக்கு இதே வயசுதானே, அந்த பையன் எவ்வளவு ஆசையா கேட்கறான், நம்ம பெரிய பிள்ளை இருந்திருந்தாலும் நம்ம வாங்கி தானே கொடுத்துருப்போம், அப்போ அந்த பையனுக்கு நம்ம வாங்கி கொடுப்போம் அப்படின்னு சொல்லிட்டு நான் வாங்கி கொடுக்கேன், தேங்க்ஸ்கா அப்படின்ட்டு ஓடுறான் அந்த பையன். அவனை பார்த்து இன்னொரு பையனும் சொல்றான், அவன்கிட்டயாவது 20 ரூபாய் இருந்தது, என்கிட்ட அந்த 20 ரூபாய் கூட இல்ல, எனக்கும் ஒண்ணு வாங்கிட்டாங்க அப்படின்ட்டு கேட்கான். பக்கத்துல ஒருத்தர் நிக்கிறாரு, அவர்கிட்ட சொல்றான், அவரு மோமோஸ் கடை இருக்குன்னு சொன்னேன் இல்லையா, மோமோஸ் சாப்பிடுறாங்க அவங்க. அந்த கப்பல் கிட்ட போய் இவன் கேட்கறான், எனக்கும் அது தாங்கல அப்படின்னு. அவங்க ஒரு மோமோஸை கையில கொடுக்குறாங்க. அப்ப அவங்க கிட்ட போய் கேட்கறான், எனக்கு இந்த ப்ரௌனி வாங்கித்தாங்க அப்படின்னு. தம்பி நான் இதுதான் சாப்பிடுறேன், நீ வேணா இதுல இருந்து வேணா உனக்கு ஒரு பீஸ் தரேன் அப்படிங்கிறாங்க அவங்க. திரும்ப அவன் வந்து என்னைய பாக்குறான், என்னைய பார்த்தது சரி, அண்ணா இவனுக்கும் ஒண்ணு கொடுத்து விடுங்க அப்படின்னு அதையும் அவன் வாங்கிட்டு போறான். சோ இதெல்லாம் வந்து கண்களாலே பிடிக்கிற காட்சிங்க. இதை வந்து கண்டிப்பா கேமராவால எல்லாம் பதிவு பண்ண முடியாது. நம்ம வந்து ஒரு 20 விஷயங்கள் செய்யறோம் அப்படின்னா, அதுல என்னால ஒரு விஷயத்தை தான் பகிர முடியும். நான் உணவு கொடுக்கறதையோ ட்ரெஸ் கொடுக்கறதையோ சம்டைம்ஸ் அதெல்லாம் ரொம்ப எதர்ச்சியா நடக்கும், இல்லைன்னா நாங்க போற டிராபிக் ஜாம்ல நடக்கலாம். சோ அதெல்லாம் என்னால வந்து பதிவு பண்ண முடியல. இப்போ நோன்பு நேரங்கள்லாம் போச்சு இல்லையா, நம்ம இறைவனுடைய நாட்டத்தினால 2 கிராமத்தை டேக் ஓவர் பண்ணி அந்த 2 கிராமத்துக்குமே நம்ம சகர உணவு கொடுத்தோம். அது போக ஒரு 8 குடும்பங்களுக்கு மேல விதவை பெண்கள் அவங்களுடைய தொழிலுக்காக உதவி செஞ்சு இன்னைக்கு இறைவனுடைய நாட்டத்தினால அவங்க நல்ல விதமா துணி கடையா இருக்கட்டும், இல்ல மசாலா பொருட்கள் விற்கிறதா இருக்கட்டும், செருப்பு கடையாக இருக்கட்டும், அப்படியே நிறைய பேரு நிறைய விதத்துல செட்டில் ஆயிருக்காங்க. ரொம்ப சந்தோஷமா இருந்தது. இப்படி என்னால அந்த மந்த் ஃபுல்லாவே எங்களுக்கு பயங்கர பிஸியா போறதுனால இதுல எதையுமே வந்து உங்களுக்கு போட்டு காமிக்க எங்களால முடியல. பட் இவ்வளவு விஷயங்கள் நாங்க பண்ற இதுல வந்து குரூப் இருக்கு.
சோ அந்த குரூப்ல இருக்கிற மக்களுக்கு தெரியும் அதுக்கான நாங்க என்னென்ன விஷயம் பண்றோம், என்னென்ன செய்யறோம் அப்படின்னு சொல்லி. சோ நீங்க வந்து நமக்கு தான் பண்ணணும் அப்படின்னு இல்ல. நான் இப்ப சொல்றேன் இல்லையா, இந்த மாதிரி விஷயங்களை நீங்க உங்க கண் கூட எங்கேயாவது பாக்குறீங்க, உங்க கண் முன்னாடி கஷ்டப்படுறாங்க அப்படின்னா கண்டிப்பா நீங்களும் செய்யுங்க. நாங்க இதையா உங்களுக்கு காட்சிப்படுத்தணும் அப்படின்னு நினைக்கிறோம்னா அட்லீஸ்ட் நாங்க பண்றதை பார்த்து நீங்க 4 பேருக்கு பண்ணுவீங்க. இல்லன்னா நீங்க எங்களுக்கு பண்ற உதவியை கொண்டு நாங்க இன்னும் 4 பேருக்கு பண்ணுவோம் அப்படிங்கறதுதான் நம்மளுடைய எண்ணம். சோ நாங்க இத வீடியோவா பதிவிட்டாலும் பதிவிடாட்டாலும் நீங்க செய்யற நன்மைகளை தொடர்ந்து செஞ்சுக்கிட்டே வாங்க. நாங்க செய்யறதும் தொடர்ந்து செஞ்சுட்டே இருப்போம். நீங்க எங்களுக்கு சப்போர்ட் பண்றதாக இருந்தா நாங்க இன்னும் 4 பேருக்கு செய்வோம். இல்ல உங்க கண் முன்னாடியே கஷ்டப்படுறாங்கன்னா அந்த 4 பேருக்கு நீங்களே செய்யுங்க.